கிணற்றின் ஆழப்பகுதியை ஒரு கயிற்றை கேமராவில் கட்டி காணொலியாக பதிவு பண்ண முயற்சி செஞ்சேன். முக்கியமாக இவற்றை மதிய நேரமே நான் செஞ்சுருக்கணும். தற்பொழுது ஒளியின் ஊடுருவல் குறைவாக இருக்கும், ஏன்னா சாயங்காலம் நேரம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நிறைய மீன்களை காணொலியில் பதிவு பண்ண முடிஞ்சுது. இந்த சூழலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்பொழுதுமே மேடான பகுதியோட ஆழப்பகுதியில் நிறைய மீன்கள் இருக்கும். கரிமீன்களை பார்க்கலாம், நிறைய ஃபிலமெண்ட் பாஸ் மீன் குஞ்சுகளை பார்க்கலாம். நான் பெரிய மீன்களை பதிவு பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் இதற்கு மேலே ஒளியின் ஊடுருவல்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுவே நான் மதிய நேரம் இல்லைன்னா ஒரு 10 மணி அந்த நேரத்தில் பதிவு பண்ணியிருந்தேன்னா நிறைய மீன்களை பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் அந்த ஃபிலமெண்ட் பாப்ஸ் மீன்கள், சிறு மீன்கள் உருவாகிறதுக்கு காரணமான பெரிய மீன்கள், அதாவது ஃபிலமெண்ட் பாப்ஸ்லேயே ஓரளவுக்கு வளர்ந்த மீன்களை பார்க்கலாம். இதற்கு மேலே ஒளியின் ஊடுருவல் சுத்தமாகவே கிடையாது. மறுபடியும் இன்னொரு முறை கொஞ்சம் முன்னர் போய் முயற்சி செஞ்சேன். இதே மாதிரி ஒரு 4 இடத்துல ஒரு 15லேருந்து 20 அடிக்கு கேமராவை உள்ளே இறக்கி காணொலி பதிவு பண்ணினேன். இந்த காணொலியிலையும் பார்த்திங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் பாட்ஸ் மீன்களோட பெரிய மீன்கள் வரும். அது போக நிறைய மீன் குஞ்சுகள் உற்பத்தி ஆகிருக்குது அந்த ஃபிலமெண்ட் பாட்ஸ் மீன்கள். இவை கண்டிப்பாக கிணற்றோட சூழலை மேம்படுத்தும். வரும் நாட்கள்லேயும் எனக்கு தெரிந்து நிறைய ஃபிலமெண்ட் பாட்ஸ் மீன் குஞ்சுகள் உற்பத்தி ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்திற்கு மேலே ஒளியின் ஊடுருவல் இல்லை. நாளை மறுபடியும் மதிய நேரத்தில் ஓரளவுக்கு உச்சி வெயில் நேரத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னா இன்னுமே ஆழமாக பதிவு பண்ணலாம். இந்த கேமரா வச்சு 30 அடி வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவாக பதிவு பண்ண முடியும். முக்கியமாக இந்த இடமெல்லாம் உச்சி வெயில் நேரத்தில் பதிவு பண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் நீந்தி போய் இவ்வளோ ஆழத்தில் பதிவு பண்ணுறதுங்கிறது மிகவும் கடினமான விஷயம். அதனால தான் இந்த கயிற்றில் கேமராவை கட்டி உள்ளே இறக்கி பார்க்குறேன். இதை விட கிணற்றில் இன்னொரு மூளை பகுதி இருக்குது. அதாவது இந்த இடம், இதுதான் நான் அவ்வளோவா காணொலி பதிவு பண்ணாத இடம். இந்த இடத்துல இறங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அதனால் நான் பதிவு பண்ண மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல தான் நிறைய மண்பரப்பு இருக்கும். ஒரு பொந்து போன்ற ஒரு அமைப்பு கூட இருக்கும். இங்கே தான் அவிரி மீன்கள் நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி எதையும் காணொலியில் பதிவு பண்ண முடியல. ஆனால் இந்த சூழலே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறைய மண்பரப்பு இருக்கும். திலேப்பி மீன்கள் பொதுவாக இந்த இடங்களில் தான் மண்குழி அமைச்சு இனப்பெருக்கம் செய்யும். இது நான் மதிய நேரமே பதிவு பண்ணினேன். அதனால தான் காணொலி ஓரளவுக்கு நல்லா தெளிவாக, ஒளியின் ஊடுருவல் அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள் தெளிவாக தெரியும். அதுவும் இப்போ பார்க்குற காட்சியெல்லாம் அவ்வளோ அருமையாக பதிவாயிருக்கு. முக்கியமாக இந்த இடத்துல அவிரி மீனும் பதிவாயிருந்ததுன்னா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் இந்த காணொலி. அடுத்து கிணற்றோட கிழக்கு பகுதியில் மேல் கல்லில் நின்று இந்த கேமரா உள்ளே இறக்குனேன். இதுவும் நான் மாலை நேரம் தான் பதிவு பண்ணினேன். இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல இன்னும் தெளிவாக பதிவாயிருக்கும். மதிய நேரமே முயற்சி செஞ்சேன், ஆனால் கேமரா சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சார்ஜ் போட்டு மாலை நேரம் மறுபடியும் முயற்சி செஞ்சேன். இப்போவும் பார்த்திங்கன்னா ஒளியின் ஊடுருவல் குறைவாக இருக்குது. இதே போன்று நம் தோட்டத்தில் இருக்கிற இன்னொரு மண்கிணற்றில் பதிவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அருமையான காணொலி பதிவாகும். நாளை தினம் மறுபடியும் இது போன்ற ஒரு முயற்சி செஞ்சு காணொலி பதிவிடுறேன்.